இப்ப திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இது திருவண்ணாமலையா இல்ல தெலுங்கர் மலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே திருவண்ணாமலையில இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு? திருவண்ணாமலை இந்த விமர்சனம் இப்போ சமீபமா வந்ததுல கடந்த ஒரு 3 ஆண்டுகளா இந்த விமர்சனம் மிக கடுமையாக உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு மட்டும்தான் கடந்த காலங்கள்ல பக்தர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க படிப்படியா பௌர்ணமிக்கும் பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நீங்க பக்தர்கள் நிறைய அதிகமான அளவுல இங்க இருந்து வர தொடங்கினாங்க. ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அங்க இருக்கிற சேனல்கள்ல அதை பத்தி அவர் தொடர்ந்து பேசுறாரு. நீங்க சிவஸ்தலங்கள்ல திருவண்ணாமலை மிக முக்கியமான ஸ்தலம். ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கிற மக்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் குலதெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினாரு. டிடிடி அப்படிங்கிற திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினுடைய சேனல்லையும் இதை பத்தி அவர் பேசுறாரு. இது ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால பக்தர்கள் அதிக அளவுல இங்க வர தொடங்கினாங்க. அப்படி வந்ததான் மக்கள் இங்க என்னன்னா தொடர்ச்சியா இது அண்ணாமலை அப்படிங்கிறதா இந்த சுவாமியோடைய பேர் அண்ணாமலையார். அம்மன் பெயர் உண்ணாமுலை அம்மன். இதுதான் எங்களுடைய சுவாமியோடைய பெயர். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே இந்த கோவிலுடைய பெயரை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுக்கிட்டு வருது. அம்மன் பெயரை அபிதா குசாம்பாள் அப்படிங்கிற இது வந்தது.